நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் நம்ம மார்ச் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஏற்கனவே பிப்ரவரி மாதம் முழு நடப்பு நிகழ்வுகளும் நம்ம டேட் வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம யூடியூப்பில். ஸோ அது பார்க்காத மாணவர்கள் பிப்ரவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வருகின்ற குரூப் 4 தேர்வில் நிச்சயம் கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளாக உங்களுக்கு தேர்வு செய்து வழங்குவது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வாங்க மார்ச் 1ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பூஜ்ஜிய பாகுபாடு தினம். ஓகேங்களா? ஸோ பூஜ்ஜிய பாகுபாடு தினம் ஆங்கிலத்தில் ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு தினமானது 2014ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? ஸோ அப்போது இதுக்கெல்லாம் எப்போயிலேருந்து கடைபிடிக்கிறாங்கன்றது கேட்க மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான். பட் ஆனால் மோஸ்ட் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சில டேஸ்க்கெலாம் எந்த வருஷத்துலேருந்து கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். ஓகேங்களா? பட் எல்லா தினத்திற்கும் அந்த வருஷத்துக்கான கருப்பொருள் மறக்காமல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆண்டிற்கான பூஜ்ஜிய பாகுபாடு தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, ப்ரொடெக்ட் ஹெல்த் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா? அதாவது ப்ரொடெக்ட் எவ்ரி ஒன் ஹெல்த் அண்ட் எவ்ரி ஒன் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக இருக்கிறது. ரைட். ஸோ அதற்கடுத்தது ஹோமோசெப் ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோபோ. ஓகேங்களா? ஹோமோசெப் ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோபோ. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய முதல் செப்டிக் டேங்க் ரோபோவாக இந்த ரோபோ செயல்படுகிறது. ஓகேங்களா? ஹோமோசெப் ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோ இந்தியாவின் முதல் செப்டிக் டேங்க் ரோபோவாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரோபோவை கண்டறிந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய சென்னை ஐஐடியை சார்ந்த விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்குது, ஆனாலும் மனிதனுடைய கழிவுகளை மனிதனே சுத்தம் செய்யக்கூடிய அவல நிலையில் தான் இந்தியா இருக்குதுன்னு உலக நாடுகள் பலரும் கேவலமாக பேசி கொண்டு வந்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு ரோபோ மூலமாக செப்டிக் டேங்க் சுத்தப்படுத்துவதற்கு நாம் இந்த ரோபோவை பயன்படுத்துவதன் மூலமாக விஷவாயு தாக்கி மனிதர்கள் இழக்கக்கூடிய அந்த சம்பவத்தை நம்ம பெருமளவில் குறைக்கிறதுக்கு இந்த ரோபோ நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹோமோசெப் ஆட்டம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய முதல் கழிவுநீர் சுத்திகரிப்பு ரோபோ சென்னை ஐஐடி விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு, இந்தியாவில் புலிகள் கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? ஸோ புலிகள் கணக்கெடுப்பு அதன்படி இந்தியாவில் தற்பொழுது 13,874 சிறுத்தை இனங்கள் உள்ளதாக நம்முடைய தேசிய புலிகள் ஆணையம் அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியாவில் எத்தனை நம்பர்ஸ் கூட முக்கியமாக இருக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 13,874 சிறுத்தைகள். சிறுத்தைங்கிறது வேறு, அது 718 தான் இருக்கும். இது சிறுத்தைகள். ஸோ இந்த கணக்கெடுப்பு நடத்தினது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா NTCA அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் WII அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் தான் நடத்துகிறாங்க. இதில் NTCA பற்றி ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. அதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா, நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, தேசிய புலிகள் கண்காணிப்பு ஆணையம். ஓகேங்களா? பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் ஏற்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ 2005 டிசம்பரில் தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதே போல் WII வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, இதை பற்றி கூட நம்ம சமீபத்திய நடப்பு நிகழ்வுகளை படிச்சுட்ருப்போம். வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இது 1982லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எங்கே செயல்பட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா டேராடூன், உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய டேராடூனில் செயல்பட்டு வருகிறது. ஸோ அதுக்கு அடுத்தது இந்தியாவினுடைய முதல் செமிகண்டக்டர் ஆலை. ஸோ எதெல்லாம் முதல்னு வருதோ அதை முக்கியமாக படிச்சுக்கோங்க. அதெல்லாம் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும், நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அதனால் இதையும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவினுடைய முதல் செமிகண்டக்டர் ஆலை இது எங்கே அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் அமைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவினுடைய முதல் செமிகண்டக்டர் ஆலை எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது அப்படின்னு கேட்டோம்னா குஜராத்தில் அமைய உள்ளது. நம்முடைய இந்தியாவை சேர்ந்த டாட்டா நிறுவனமும் தைவான் நாட்டை சேர்ந்த தைவான் நாட்டை சேர்ந்த
பவர்சிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமும் இணைந்து தான் இந்த செமிகண்டக்டர் ஆலையை இந்தியாவில் தொடங்க போகிறாங்க. ஸோ மொத்தமாக 3 ஆலைகள் அமைப்பதற்காக ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அதில் 2 ஆலைகள் குஜராத்லேயும் 1 ஆலை மகாராஷ்டிராலையும் அமைப்பதற்கான ஒப்பந்தங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கும். ஆனால் முதல் செமிகண்டக்டர் ஆலை குஜராத்தில் அமைய உள்ளது அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் நியூஸ். ஓகேங்களா, ரைட். அதே மாதிரி இந்தியாவினுடைய முதலாவது ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவை, அதாவது ஹைட்ரஜன் எரிபொருளாக கொண்ட படகு சேவை எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னா கேரளா மாநிலம் கொச்சினில் துவங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்ட இந்தியாவின் முதல் படகு சேவை கேரளா மாநிலம் கொச்சினில் துவங்கப்பட்டிருக்கும். ஸோ கொச்சினில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் கட்டும் ஸ்தலம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கப்பல் கட்டும் தளத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மட்டும் மாணவர்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொச்சின் கப்பல் கட்டும் தளத்துடைய பேர் என்ன, யார் பேரில் அது இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதற்கடுத்தது இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான், பாரதிய அந்தரிக்ஷா நிலையம். ஓகேவா, பாரதிய அந்தரிக்ஷா நிலையம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கென சொந்த விண்வெளி நிலையம் அமைக்கக்கூடிய ஒரு திட்டம். பாரதிய அந்தரிக்ஷா நிலம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கான சொந்த விண்வெளி நிலையம் அமைக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த விண்வெளி நிலையம் அப்படிங்கிறது 2028க்குள்ளே செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இஸ்ரோவினுடைய தலைவர் மிஸ்டர் சோம்நாத் அவர்கள் தெரிவிச்சிருப்பார். ஓகேவா, ஸோ இஸ்ரோவுடைய தலைவர் யார் அப்படின்னா சோம்நாத். எத்தனாவது தலைவர் அப்படின்னா 10வது தலைவர். ஸோ பாரதிய அந்தரிக்ஷா நிலையம் அப்படிங்கிற பெயரில் இந்தியாவிற்கான தனி விண்வெளி நிலையம் 2028ஆம் ஆண்டுக்குள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவிச்சிருப்பார். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கடுத்தது 21வது பயோ ஆசியா உச்சி மாநாடு, 21வது பயோ ஆசியா உச்சி மாநாடு 2024ஆம் ஆண்டு இந்த வருஷத்தில் எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைதராபாத்தில். ஓகேங்களா, ஸோ இந்தியாவினுடைய ஹைதராபாத் நகரத்தில், ஆந்திராவினுடைய ஹைதராபாத் நகரத்தில் 21வது பயோ ஆசியா உச்சி மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். மார்ச் 2ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். மார்ச் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடல்சார் அறிவியல் மாநாடு கடல்சார் அறிவியல் மாநாடு 2024. இந்த மாநாடு சென்னை ஐஐடியில் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா, ஸோ சென்னை ஐஐடியில் கடல்சார் அறிவியல் மாநாடு 2024 நடைபெற்றிருக்கும். ஸோ இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுறாரு. அப்படி உரையாற்றும் பொழுது அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் உலகளாவிய கடல்சார் பொருளாதாரம். இந்த கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா 4ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் தெரிவிச்சிருப்பார். சரிங்களா, ஸோ அப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கண்டென்ட் 2 கண்டென்ட்டுமே முக்கியமானது. கடல்சார் அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா சென்னை ஐஐடியில் நடைபெற்றிருக்கும். அந்த மாநாட்டில் உலகளாவிய கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடத்துல இருக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை பற்றியும் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டபுளாக வந்துகிட்டே இருக்கும். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். ஸோ மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஓகேங்களா, ஸோ அந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய புதிய கமிஷனராக, புதிய ஆணையராக ஏஎஸ் ராஜீவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமனம் பண்ணியிருப்பாங்க. இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். ஸோ மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அப்படிங்கிறது டெல்லியை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு வரக்கூடிய ஒரு புலனாய்வு அமைப்பு, ஊழல் கண்காணிப்பு அமைப்பு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1964ஆம் ஆண்டு சந்தானம் குழுவினுடைய பரிந்துரைப்படி ஏற்படுத்தப்பட்டது. இந்த 2 கேள்வியுமே குரூப் 4 தேர்வில் கண்டிப்பாக கேட்பார்கள், மறக்காமல் ஞாபகம். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ஓகேவா, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. 1964ஆம் ஆண்டு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சந்தானம் குழுவினுடைய பரிந்துரைப்படி ஏற்படுத்தப்படுகிறது. அந்த ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தினுடைய புதிய இயக்குனராக, புதிய தலைவராக ஏஎஸ் ராஜீவ் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ அதற்கடுத்தது தாவி பண்டிகை அப்படின்னு சொல்கிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை. தாவி பண்டிகை அப்படிங்கிறது இந்தியாவினுடைய எந்த ஏரியாவில் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. தாவி பண்டிகை அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை. அதே போல் முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டு,
துலீப் மலர்கள் திருவிழா. துலீப் மலர்கள் திருவிழா இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா. ஓகேவா? ஸோ அப்போ தாவி பண்டிகையும் துலீப் மலர்கள் திருவிழா இரண்டுமே ஜம்மு காஷ்மீரில் கொண்டாடப்படக்கூடிய திருவிழா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்எஸ்ஜி. என்எஸ்ஜி அப்படின்னா என்ன சொன்னால் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு, தேசிய பாதுகாப்பு படை, நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு. ஸோ இந்த தேசிய பாதுகாப்பு படையினுடைய புதிய தலைமை இயக்குநராக தல்ஜித் சிங் சௌத்ரி அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, என்எஸ்ஜியினுடைய புதிய தலைமை இயக்குநராக தல்ஜித் சிங் சௌத்ரி அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இந்த என்எஸ்ஜி ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் 1986. நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் 1986. ஸோ அதற்கு அடுத்தது இதுவும் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு, மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஐநாவினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிலையான வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்தும் நாடுகள். அதாவது ஐநா உலகில் வறுமையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை செயல்படுத்திட்டு வந்திருப்பாங்க. ஒரு 17 இலக்குகள் வச்சுருப்பாங்க. அந்த 17 இலக்குகளை இந்தியாவில் உலகளாவிய நாடுகள் எதெல்லாம் சிறப்பாக செயல்படுத்துது அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து அதுக்கு ஒரு அறிக்கை விடுறாங்க. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டு. ஐநாவினுடைய நிலையான வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்தும் நாடுகளோட பட்டியல் வெளியிட்டிருப்பாங்க. அந்த பட்டியலில் நம்முடைய இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 112வது இடத்துல இருக்கும். ஸோ மொத்தமாக 166 நாடுகளிடையே நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் நம்முடைய இந்தியா 112வது இடத்துல இருக்கும். ஸோ நிலையான வளர்ச்சி இலக்குகள் எத்தனை இலக்குகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 17 இலக்குகள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 17 இலக்குகள்லாம் குரூப் 1 மெயின்ஸில் கேட்பாங்க. அந்த 17 என்னென்ன அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மெயின்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதற்கு அடுத்தது நேட்டோ அமைப்பின். ஓகே, ஸோ நேட்டோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. NATO நேட்டோ அமைப்பினுடைய 32வது உறுப்பு நாடாக ஸ்வீடன் இணைந்திருக்கும். ஸோ நேட்டோ அப்படின்னா என்னென்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி வட அட்லாண்டிக் நாடுகளுடைய கூட்டமைப்பு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இந்த நேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு 1949 தொடங்குறாங்க. 4/4/49 தொடங்குறாங்க. இதோடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா புருசெல்ஸில் இருக்கும். ஓகேங்களா? தலைமையிடம் ப்ரூசெல்ஸ் அல்லது பிரசெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. புருசெல்ஸில் இருக்கும். ஸோ இந்த நேட்டோ அமைப்பினுடைய 32வது உறுப்பு நாடாக ஸ்வீடன் நாடு இணைந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல மாணவர்களுக்கான ஒரு கேள்வி, ஸ்வீடன் நாட்டுடைய தலைநகர் என்ன, அதேமாதிரி ஸ்வீடன் நாட்டுடைய நாணயம் என்ன? இது ரெண்டுத்தையும் மாணவர்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது மறக்காது, உங்கள் கமெண்ட்டை படிக்கிற மற்றவங்களுக்கும் அது மறக்காது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த கிரெடிட்டுமே உங்களுக்கு சேரும். தயவுசெய்து கண்டுபிடித்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நேட்டோ அமைப்பினுடைய 32வது உறுப்பு நாடாக ஸ்வீடன் இணைந்திருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கடுத்த பாயிண்ட்டு ஐநாவினுடைய சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம். ஓகேங்களா? என்விரான்மெண்ட் சம்மிட் நடந்திருக்கும். ஐநாவின் சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம் இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா கென்யாவில் நைரோபி நகரத்தில் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? ஸோ கென்யாவில் நைரோபி நகரத்தில் ஐநாவினுடைய சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம் நடைபெற்றிருக்கும். ஸோ நைரோபியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், ஐநாவினுடைய சுற்றுச்சூழல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த UNEP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு 1972 தொடங்குறாங்க. இதோட தலைமையிடமும் எங்கே இருக்குது அப்படின்னா நைரோபியில் தான் இருக்கும். கென்யா தலைநகர் நைரோபியில் தான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா March 1 மற்றும் March 2க்கான நடப்பு நிகழ்வுகள். மாணவர்கள் இதை அப்படியே கரெக்டாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் எழுதிக்கிட்டு நீங்கள் ஒரு டைம் வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா அது அப்படியே மெமரைஸ்ட் ஆகிடும். அப்புறமா நம்ம எக்ஸாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னா நிச்சயமாக TNPSCயில் ஒரு 10 கேள்வி வரை நடப்பு நிகழ்வுகளில் வரும். அதில் நிச்சயமாக நம்ம சொல்லக்கூடிய நடப்பு நிகழ்வுகள், நம்ம தேர்வு செய்து சொல்லக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.